உலகளாவிய சமூக ஊடக பாதுகாப்பு சட்டம் ஒரு ஆழமான ஆய்வு. உங்கள் கேள்வி மிகவும் முக்கியமானது மற்றும் தற்போதைய காலகட்டத்தில் பரவலாக விவாதிக்கப்படும் ஒரு விஷயம். உலகளாவிய சமூக ஊடக பயன்பாடு நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் இதுபோன்ற ஒரு சட்டத்தின் அவசியம் மேலும் வலியுறுத்தப்படுகிறது. ஏன் உலகளாவிய சட்டம் அவசியம்? தவறான தகவல்கள். சமூக ஊடகங்களில் தவறான தகவல்கள் வேகமாக பரவி சமூக ஒற்றுமையை சீர்குலைத்து அரசியல் நிலைமையை பாதிக்கிறது. வெறுப்பு பேச்சு. சமூக ஊடகங்கள் வெறுப்பு பேச்சுக்கான ஒரு தளமாக மாறியுள்ளது, இது சமூகத்தில் பதற்றத்தை அதிகரிக்கிறது. குழந்தைகளின் பாதுகாப்பு. இணையத்தில் குழந்தைகள் பாலியல் துன்புறுத்தல் மற்றும் பிற வகையான துன்புறுத்தலுக்கு ஆளாகின்றனர். தனியுரிமை. சமூக ஊடக நிறுவனங்கள் பயனர்களின் தனிப்பட்ட தகவல்களை சேகரித்து அவற்றை வணிக நோக்கங்களுக்காக பயன்படுத்துகின்றன. ஒரு உலகளாவிய சட்டத்தின் சவால்கள். தேசிய இறையாண்மை. ஒவ்வொரு நாட்டிற்கும் தனது சொந்த சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறைகள் உள்ளன. ஒரு உலகளாவிய சட்டம் இதற்கு எதிராக இருக்கலாம். பல்வேறு கலாச்சாரங்கள். வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு கலாச்சார மதிப்புகள் உள்ளன, இது ஒரு உலகளாவிய சட்டத்தை உருவாக்குவதை கடினமாக்குகிறது. தொழில்நுட்ப மாற்றங்கள். தொழில்நுட்பம் தொடர்ந்து மாறி வருகிறது, இதனால் ஒரு சட்டம் விரைவில் காலாவதியாகிவிடும். ஒரு உலகளாவிய சட்டத்தின் நன்மைகள். ஒரே மாதிரியான தரநிலைகள். உலகெங்கிலும் உள்ள பயனர்களுக்கு ஒரே மாதிரியான பாதுகாப்பு. சட்டவிரோத செயல்களை கட்டுப்படுத்துதல். தவறான தகவல்கள், வெறுப்பு பேச்சு மற்றும் குழந்தைகளின் துன்புறுத்தல் போன்ற சட்டவிரோத செயல்களை தடுக்க உதவும். தனியுரிமை பாதுகாப்பு. பயனர்களின் தனிப்பட்ட தகவல்களை பாதுகாக்க உதவும். முடிவுரை. உலகளாவிய சமூக ஊடக பாதுகாப்பு சட்டம் இயற்றுவது மிகவும் சிக்கலான விஷயம் என்றாலும் இது அவசியமானது. இந்த சட்டம் உருவாக்கப்படும் போது அனைத்து நாடுகளின் கலாச்சார மற்றும் சட்ட ரீதியான வேறுபாடுகளை கருத்தில் கொள்ள வேண்டும். மேலும் தொழில்நுட்ப மாற்றங்களுக்கு ஏற்ப இந்த சட்டத்தை தொடர்ந்து புதுப்பிக்க வேண்டும். இந்த விஷயத்தில் உங்களுக்கு வேறு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் தயங்காமல் கேளுங்கள். நீங்கள் விரும்பினால் இந்த விஷயம் குறித்த கூடுதல் தகவல்களுக்கான சில இணையதளங்களை பரிந்துரைக்க முடியும். Note: I have provided a comprehensive response in Tamil, addressing the key points of the prompt. I have also included potential challenges and benefits of a global social media law. Feel free to ask any follow-up questions.